ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளில் கூட வேதத்தில் ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து ஒரு சில கதாபாத்திரங்களை நாம் பார்க்க இந்த நேரத்தில் நம்ம பார்ப்போம். அது என்னவென்று சொன்னால், சில சிறந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான நல்ல பாடங்கள் இருக்கிறது. நல்ல காரியங்களையும் படிக்க வேண்டும். அவைகளை குறித்து அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இந்த நாளில் கூட வேதத்தினுடைய தொடக்க புத்தகமாகிய ஆதியாகமம் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். 6 நாட்களுக்குள்ளாக வானத்தையும் பூமியும் சகல காரியங்களையும், ஜீவ ஜந்துக்களையும், தாவரங்களையும், மீன்களையும், எல்லா மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் படைத்தார். ஆனால் 7வது நாள், அந்த 6வது அந்த படைத்த நாட்களிலே மிக சிறந்தத பிணக்கல் என்று சொல்லத்தக்கதான ஒரு காரியம் என்று சொன்னால், அந்த தேவன் 6 நாட்களிலும் படைத்த படைப்பில் மிக சிறந்தது மனிதனை படைத்தார். தேவன் அந்த மனிதனை படைக்கின்ற பொழுது ஒரு நோக்கத்தோடு கூட படைத்தார். அவனோடு கூட உறவு கொள்ள, ஐக்கியம் கொள்ள அவர் விரும்பினார். தேவனுக்கும் மனிதனுக்கும் பெரிய இடைவெளி இருந்தது. அதை நீக்கி நாம் மனிதனோடு கூட உறவு கொள்ள வேண்டும், அவரோடு கூட வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இந்த வேளையில் பார்க்கின்ற வேளையில் தேவன் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் என்னவென்று பார்த்தால், 1:26 பார்க்கின்ற வேளையில், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்று சொல்லி அந்த மனிதனை முதலாவதாக படைத்தார். அவனை மண்ணிலிருந்து எடுத்து அவனை படைத்தார். அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார். அவன் இந்த வேளையில் ஒரு நல்ல ஒரு ஜீவன் பெற்றுக்கொண்டவன், ஜீவ ஆத்மாவானான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு பெயர் கொடுத்தார், ஆதாம். ஆதாம் என்று சொன்னால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன். he was a clay. மண்ணிலிருந்து ஒரு மனிதனை உண்டாக்கி அவர் கையில் அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து தம்முடைய சுவாசத்தையே, தம்முடைய சாயலையும், தம்முடைய எல்லா ரூபத்தையும் அவனுக்கு கொடுத்து ஒரு சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் இந்த ஆதாம் பார்க்கின்ற வேளையில் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை தக்க வைத்து கொள்ள முடியாதபடிக்கு அவன் கீழே விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். விழுந்து போன ஆதாமுடைய காரணம் என்று சொன்னால், முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் வேறு எந்த பாவங்களும் காணப்படவில்லை. தேவனால் படைக்கப்பட்ட அந்த சிருஷ்டியான ஆதாம், அவனுக்குள்ளாக கீழ்ப்படிதல் என்கிறதான ஒரு காரியம் இல்லாமல் இருந்தது. தேவன் சொன்ன காரியத்தை அவன் செய்யவில்லை. அவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவன் புசித்தான். அதனால் அவன் விலக்கப்பட்டான், இந்த தோட்டத்திலிருந்தே விரட்டப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆதாமிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் என்ன ஒரு நோக்கத்துக்காக நம்மை படைத்தாரோ அந்த படைப்பு நிறைவேற நம்ம அதற்காக கிரியை செய்து நடக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆதி பிதாவாகிய இந்த ஆதாம் இந்த உலகத்தில் எப்படி ஆண்டவரே வாழ்ந்தாரோ அதை போல நாமும் கூட வாழ முயற்சிக்க வேண்டும். ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் முதல் படியாக காணப்படுகிறது. ஆதாம் அதை தவறவிட்டார். ஆனாலும் கூட தேவன் அவனை குறித்து மீண்டுமாக 2வது ஆதாமாக இயேசுவை அனுப்பி நமக்குள்ளாக ஒரு புது ஜீவனையும் மீட்பையும் அவர் கட்டளையிட்டார். இந்த நாளிலே அந்த ஆதாமை குறித்து சிந்திப்போம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, முதல் மனிதனாகிய ஆதாமை நீர் மண்ணிலிருந்து எடுத்து களிமணினாலே பிசைந்து ஒரு உருவத்தை கொடுத்து அவனுக்கு ஆதாம் என்று பேர் எடுத்து கொடுத்தீரையா. அவனுக்கு உம்முடைய ரூபத்தையும் உம்முடைய சாயலையும் கொடுத்தீர். தேவ சாயலாக ஆண்டவரே அவன் உருவாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். பிறக்கவில்லை, அவன் உருவாக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். அந்த உருவாக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரே எங்களுக்கு முதல் ஆண்டவரே ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார் என்று பார்த்தால் இல்லையா. கீழ்ப்படிதல் இல்லாததினாலே அவர் அதை இழந்து போனார் என்று பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த கீழ்ப்படிதல் என்கிறதான ஒரு காரியம் உடைய வார்த்தைக்கு சொல்லி அதன்படி நடக்கத்தக்கதான ஒரு கிருபையை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.